டே மார்வலு, சத்தியமா நீங்களாடா இப்படி ஒரு சீரிஸ் எடுத்திருக்கிறீங்க? சம்பவத்துக்கு மேல சம்பவமா பண்ணி வச்சிருக்கிறீங்களேடா. டேர் டெவில் பார்ன் அகைன். எனக்கு இந்த சீரீஸை பார்த்ததுக்கு அப்புறம் டேர் டெவில் பார்ன் அகைன்னு தோணல, மார்வல் பார்ன் அகைன் தான் தோணுச்சு. மார்வல் பேக் டு த ஃபார்ம்னே சொல்லி ஆகணும். இப்படி ஒரு சீரீஸ் எடுப்பானுங்கன்னு சத்தியமாக நினச்சே பார்க்கல. உண்மையாலுமே சீரீஸ் ஆரம்பித்ததுலேருந்து எண்டான வரைக்கும் சம்பவத்துக்கு மேலே சம்பவம், ரத்தம் தெரியுது. இந்த ரிவ்யூ ஒருத்தர் சொல்லுவார், கட்டை பறக்குது கொட்டை தெரியுதுங்கிற மாதிரி ஃபைனல் எபிசோட்லலாம் ரத்தம் தெரியுதுங்க. பனிச்சர் என்னடானா ஒரு பக்கம் எல்லாத்தையும் போட்டு சுட்டு தள்ளிட்டு இருக்கான். இந்த கிங் பின் என்னடானா தலையை போட்டு நசுக்கி பூசணிக்கா மாதிரி பிதிக்கிட்டு இருக்கான். நம்ம டேர் டெவிலு ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஒருத்தனை போட்டு தள்ளியிருக்க வேண்டியது, எப்படியோ அந்த பாயிண்ட் எக்ஸ்டர் தப்பிச்சிட்டான் உயிரோட. இந்த ஃபஸ்ட் எபிசோடில் தான் எனக்கு டேர் டெவில் மேலே ஒரு கோவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்டு சுடு வாங்கி படுத்துட்டு இருக்கான். பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போய் அடிக்கிறதெல்லாம் சரிதான். இந்த ஹார்ட் பீட் சவுண்டை கேட்டுட்டு இருந்த நேரம் ஃப்ரெண்டை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றி இருந்திருக்கலாம். அந்த பொண்ணும் நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த நேரம் ஏதோ ஒரு வண்டியில் தூக்கி போட்டு போய் காப்பாற்றி இருந்திருக்கலாம். அந்த ஒன்று மட்டும் எனக்கு கொஞ்சம் டேர் டெவில் மேலே கோவத்தை ஏற்படுத்துது, ரைட்டர்ஸ் மேலேயும். அப்புறம் ஆக்டிங்கை சொல்லியே ஆகணும், சூப்பராக நடித்து தள்ளிட்டாங்க எல்லாரும். இந்த கிங் பின்னாக நடித்தவரும் சரி, டேர் டெவிலாக நடித்தவரும் சரி. மெயினாக வெனஸாவை சொல்லி ஆகணுங்க. இப்படி ஒரு கேரக்டராமா நீ? புருஷன் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டானா ஆறுதலுக்கு இன்னொருத்தனை தேடுறதா? பாவம், அவனும் சம்மந்தமே இல்லாமல் வந்து செத்து போயிட்டான். மற்றபடி சீரீஸ் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு சொல்லணுன்னு தோணுனதை அப்படியே ஃப்ளோவில் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சா கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கு போட்டு விட்டு போயிருங்க. பாய்.